அவன் பேர் சிவன். அழிவும் அவன்தான், உருவாக்கமும் அவன்தான். அமைதியிலும் அவன் இருக்கான், புயலிலும் அவன் இருக்கான். நம்ம வாழ்க்கையில ஒரு தருணம் வரும், எல்லாமே முடிஞ்சது மாதிரி தோணும். அந்த நேரத்துல ஒரு பெயர மட்டும் நினைச்சா போதும். ஓம் நமசிவாய. அந்த ஒரு நாதம் உன் உள்ளே ஒரு ஒளியை ஏற்றும். சிவன் ஒரு கடவுள் மட்டும் இல்ல, ஒரு தத்துவம், ஒரு உண்மை. அவன் வடிவம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் ஜடையில் ஓடும் கங்கை நம்ம சிந்தனையை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல்லுது. அவன் நெற்றியில் இருக்கும் மூன்றாவது கண் உண்மையை பார்க்க கற்றுக்கொள்ள சொல்லுது. அவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு பயத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள சொல்லுது. அவன் அமைதியான முகம் எந்த சூழ்நிலையிலையும் சமநிலையை காப்பாற்ற சொல்லுது. நம்ம வாழ்க்கையிலையும் இதேதான் நடக்குது. பிரச்சனைகள் வரும், தோல்விகள் வரும். சில நேரங்கள்ல நம்மையே நாம சந்தேகப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல பதறாம இருக்க கற்றுக்கணும். அமைதியா இருக்க கற்றுக்கணும். ஏன்னா அமைதிக்குள்ளதான் பெரிய சக்தி இருக்கு. அது சிவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். சிவன் அழிப்பவன் என்று சொல்வாங்க. ஆனா அவர் அழிப்பது உலகத்தை இல்ல. நம்முள் இருக்கும் பயம், நம்முள் இருக்கும் சந்தேகம், நம்முள் இருக்கும் பலவீனம். அதையே அவர் அழிக்கிறார். ஏன்னா அது இல்லாமல் தான் நம்ம உண்மையான சக்தி வெளிப்படும். ஒரு விஷயம் நினைவில் வை. சிவன் வெளியில தேட வேண்டியவர் இல்ல. அவன் உன்னுள் தான் இருக்கான். நீ அமைதியா உன் உள்ளத்த கேட்க ஆரம்பிச்சா, நீயே உன் வழிய கண்டுபிடிப்பாய். நீயே உன் சக்தியை உணர்வாய். ஓம் நமசிவாயன்னு சொல்றது ஒரு மந்திரம் மட்டும் இல்ல. அது ஒரு அதிர்வு. அது ஒரு சக்தி. அது உன் மனச சுத்தப்படுத்தும். உன் பயத்தை குறைக்கும். உன் நம்பிக்கையை அதிகரிக்கும். தினமும் சில நிமிஷம் அதை மனதார சொல்லு. நீ உன்னுள் ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய். வாழ்க்கை எப்போதும் சுலபமாயிருக்காது. அது உன்னை சோதிக்கும். சில நேரங்களில் உன்னை உடைக்க முயலும். ஆனா அந்த சோதனைகள் தான் உன்னை வலுவானவனாக மாற்றும். அதுதான் சிவன் வழி. அழிவுக்குப் பிறகுதான் உருவாக்கம் வரும். இருளுக்குப் பிறகுதான் ஒளி வரும். நீ விழுந்தாலும் கவலைப்படாதே. அது முடிவு இல்ல. அது ஒரு ஆரம்பம். மீண்டும் எழு. இந்த முறை இன்னும் வலுவாக எழு. உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க. நீயே உன்னை காப்பாத்திக்கணும். அதுதான் உண்மையான சக்தி. சிவன் நமக்கு சொல்லுறது மிகவும் சுலபமான விஷயம். பயப்படாதே. அமைதியாக இரு. உன்னை நம்பு. முன்னே போ. நீ எவ்வளவு அமைதியா இருக்கிறாயோ, அவ்வளவு சக்தி உன்னுள் பெருகும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா, இப்போ உன்னை கஷ்டப்படுத்துற எல்லா விஷயங்களும் உன்னை ஒரு வலுவான மனிதனாக மாத்தியிருக்கும். அந்த நாள்ல நீ புரிஞ்சுக்குவாய், இது எல்லாம் தேவையான பயணம்தான் என்று. அதுதான் சிவன் அருள். அது எப்போதும் உன்னோட இருக்கிறது. நீ அதை உணரணும், நம்பணும், அனுபவிக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடு. ஆழமா சுவாசி. உன் உள்ளத்தில் அந்த அமைதியை உணரு. மெதுவாக ஒரு வார்த்தையை சொல். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. இந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. உன் மனதை அமைதியாக்கும். உன் பாதையை தெளிவாக்கும். நீ தனியாக இல்ல. உன்னுள் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் சிவன். அதை உணர்ந்தவனுக்கு பயமில்லை, சந்தேகமில்லை. அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு ஒளியாக மாறும். ஓம் நமசிவாய.